வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு காலையிலையும் நம்ம வீட்டு வாசலில் சிறு சிறு புள்ளிகளாலும் வளைவுகளாலும் அழகாக வரையப்படும் கோலங்கள் அவை வெறும் அலங்காரம் மட்டுமல்ல, அவை நம் வாழ்விற்கு அருளும் பல நன்மைகளின் சின்னம். கோலம் போடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் மன அமைதி மற்றும் ஒருமுகப்படுத்துதல். கோலம் வரையும் போது நம் மனம் அலைப்பாயாமல் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்கும். இது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியையும் பொறுமையையும் அதிகரிக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரு சிறந்த மனப்பயிற்சி. அடுத்ததா படைப்பாற்றல் வளர்ச்சி. ஒவ்வொரு நாளும் புதிய வடிவங்கள், புதிய கோலங்கள். இது நம் படைப்பு திறனை தூண்டி சிந்தனையை விரிவுபடுத்தும். கோலம் என்பது வெறும் பொடி அல்ல, அது நம் வீட்டிற்கு நல்ல எண்ணங்களையும் தெய்வீக சக்தியையும் அழைக்கும் ஒரு புனிதமான செயல். பாரம்பரியப்படி கோலம் வரைவது சுப்பிரபாதம் போன்றது. அடுத்தது உடல் நலன். குனிந்து நிமிந்து கைவிரல்களை நுணுக்கமாக நகர்த்தி வரையும் இந்த செயல் உடலின் நெகிழ்வு தன்மையை அதிகரிக்கும். மேலும் காலை வேளையில் செய்யும் இந்த பயிற்சி உடலை புத்துணர்ச்சியுடன் வைக்கும். அடுத்தது சுற்றுச்சூழல் நன்மை. அரிசி மாவால் வரையப்படும் கோலம் பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவாகிறது. இது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நினைவூட்டும் அழகான செயல். கோலம் நம் கலாச்சாரத்தின் அடையாளம். அதை தொடர்ந்து பேணி வளர்ப்பதன் மூலம் நாம் நம் முன்னோர்களின் பாரம்பரியத்தையும் பழக்கத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறோம். எனவே அடுத்த முறை கோலம் போடும்போது இந்த நன்மைகளை நினைத்து புன்னகையுடன் போடுங்கள். உங்கள் வீடு மட்டுமல்ல, உங்கள் மனமும் உங்கள் குடும்பமும் அழகாக மலரும். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.